குழந்தைகளுக்கான சத்திய கதைகள் கதை எண் 22. வெற்றி பாடல் மிரியாமின் தம்புரு நடனம். ஹலோ குட்டி, எப்படி இருக்கீங்க? நம்ம யாத்ராகமம் புஸ்தகத்துல நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா? போன கதையில தேவன் செஞ்ச ஒரு பெரிய மிராக்கிள் பத்தி தான் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? செங்கடல் இருக்கு இல்லையா, ரெட் சி, அதை 2ஆ பிளந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடலுக்கு நடுவுலையே ஒரு ட்ரை லேண்ட், உலர்ந்த பாதையை ஏற்படுத்தி ரொம்ப ஆச்சரியப்படுத்தினார் இல்லையா தேவன். அவங்கள துரத்திட்டு வந்த பார்வோனோட சேனை ஃபுல்லா கடலுக்குள்ள மூழ்கினதையும் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குதானே உங்களுக்கு? இப்படி தேவன் அவங்களுக்கு செஞ்ச இந்த பெரிய ரட்சிப்பை பார்த்து இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் தேவனுக்கு பயந்து நடந்தாங்களாம். நம்ம தேவனுக்கும் அவருடைய ஊழியக்காரர் இருக்கார் இல்லையா மோசே, அவங்க 2 பேர் மேலேயும் நிறைய விசுவாசம் வச்சாங்களாம். இப்போ இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு தேவனால செங்கடலோட அடுத்த சைடுக்கு போயிட்டாங்க இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது மோசேயோட இருதயம் ரொம்ப தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிச்சான். நீங்களா ஹாப்பியா இருந்தா பாட்டு பாடுவீங்க தானே? அதே மாதிரிதான் மோசேயும் இஸ்ரேல் ஜனங்களும் நம்ம தேவனை புகழ்ந்து பாடி ஹாப்பியா இருந்தாங்களாம். இப்படி அவங்க பாடின பாட்டு வெற்றி பெற்றுட்டாங்க, அதனால பாடினாங்க, ஹாப்பியா இருந்தாங்க அதனால பாடினாங்கன்ற பாட்டு மட்டும் இல்லை. இது அவங்கள ரொம்ப முழுசா பாதுகாத்து வழி நடத்தின நம்ம சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன் ஒருவர் தான் இந்த பூமி முழுக்க தேவன்னு அறிவிக்கிற ஒரு உன்னதமான சாட்சியா இந்த பாட்டு இருந்தது. மோசே பாடின அந்த பாட்டு என்னன்னு நம்ம பார்க்கலாமா? யெகோவாவுக்கு பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்றும், யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அப்படின்னு தேவனுடைய உன்னத அதிகாரத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தினாரு. ஆண்கள் எல்லாரும் மோசையோட இப்படி சேர்ந்து பாடிக்கொண்டிருந்த அதே வேளையில மோசையோட அக்கா இருக்காங்க இல்லையா, தீர்க்கதரிசி மிரியாம், அவங்களோட கையில ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கு பேரு தம்புரு. அந்த தம்புருவை எடுத்துட்டு அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இப்படி பாடுறத அந்த இஸ்ரேல் தேசத்து ஸ்திரீகள், அதாவது பெண்கள் எல்லாரும் பார்த்துட்டு அவங்களும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் மிரியாம் கிட்ட வந்தாங்களாம். மிரியாம் அவங்கள பார்த்து என்ன பாடினாங்க தெரியுமா? அவங்களும் கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் அப்படின்னு பாடி தம்புரு வாசிச்சு ரொம்ப ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களாம். அவங்க ஏன் இவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ரொம்ப வருஷமா எகிப்துல அடிமையா இருந்து அழுதுட்டே இருந்தாங்க இல்லையா, இந்த அடிமைத்தனம் எங்களை விட்டு போனோன்னு. இப்போ அந்த அடிமைத்தனம் அவங்கள விட்டு போயிடுச்சு. இப்போ அவங்க கம்ப்ளீட்டா தேவனுடைய கைடன்ஸ் கீழே இருக்காங்க இல்லையா? அதனாலதான் இவ்வளோ ஹாப்பியா டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இந்த ஹாப்பி ஸ்டோரியிலையும் தேவன் நமக்கு ஒரு பெரிய லெசன் வச்சிருக்காரு. நம்ம வாழ்க்கையில தேவன் நிறைய நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு வர்றாரு இல்லையா? அப்படி நன்மையான காரியங்களை செய்யும் போது தேவனுடைய பாதுகாப்பு நம்ம கிட்ட எப்பவுமே இருக்குன்றத நம்ம மறந்துடக்கூடாது. மிரியாம மாதிரி நம்ம எப்பவுமே தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோட பாட்டு பாடி ஸ்தோத்திரம் செலுத்திட்டே இருக்கணும். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளை ஆபத்திலிருந்து காப்பாத்தி மகிழ்ச்சியான இடத்துக்கு கூட்டிட்டு போவார் இல்லையா? அப்ப பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அதே மாதிரிதான் தேவனும் இஸ்ரேல் ஜனங்களை ஒரு நல்ல ஹாப்பி பிளேஸ்க்கு இப்ப கொண்டு வந்து விட்டதுனால அவங்களும் அதை மறக்காம தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடினாங்க. இன்னைக்கு நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செங்கடலோட மறுக்கரையில மிரியாமும் இஸ்ரேல் ஜனங்களும் தம்புரு வாசிச்சு டான்ஸ் ஆடி அவங்களோட வெற்றிய பாடலா வெளிப்படுத்தினாங்க இல்லையா? அதையும்
தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த விடுதலை குறிச்சும் நினைச்சு பாருங்க. தேவனுடைய கிருபையும் பாதுகாப்பும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் எப்பவுமே சூழ்ந்து வழி நடத்தும். அந்த பாதுகாப்பான தெய்வீக அன்போட நிழல்ல இன்னைக்கு நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டைரி எடுத்து இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்டோரி நம்ம பைபிள்ல எங்க இருக்குன்னு எழுதலாமா? டைரி எடுத்துக்கோங்க. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 1 - 21 வசனங்கள். எக்ஸோடஸ் 15th chapter verses 1 to 21. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வசனங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க. படிக்க தெரியாத குட்டீஸ் எல்லாம் அம்மா அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா வாசிச்சு காட்ட சொல்லுங்க. இந்த வசனங்கள்ல தேவன் நமக்கு தர பெரிய விடுதலை குறிச்சும் அந்த விடுதலைய நம்ம எப்படி நன்றியோட துதிக்கணும் அப்படின்ற காரியத்தை குறிச்சும் நமக்கு இந்த வசனங்கள் விளக்கும். இந்த வசனங்களை உங்க குட்டி இருதயத்துல சேமிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா? மாறா, அதாவது கசப்பான நீர் இனிப்பாகுதல் அப்படின்ற ஒரு டைட்டில்ல அடுத்த கதையை நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கலாமா? நல்லா தூங்குங்க என் செல்லக்குட்டி. நாளைக்கு காலையில ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோட நம்ம சந்திக்கலாம். குட் நைட்.